நல்ல வேலை இந்த பாவக்காய் குழம்புலேருந்து நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா அந்த பாவி நம்மளுக்கு டெய்லி பாவக்காய் குழம்பு ஓட்டி கொண்டிருப்பா. நம்மளோட 7வது அறிவை யூஸ் பண்ணனால தான் இவ்வளவு பெனிஃபிட் நமக்கு. அம்மாடி அம்மா, பொம்பளையாவ டெய்லி பாவக்காய் குழம்பு வைக்கிறா. அவளை சாப்பிட சொன்னா சாப்பிடுவாளா? இவெல்லாம் மனுஷியா? ஆடு நனையுதுன்னு போனாயி அழுதுச்சா. என்ன நாடகம் போடுதான் நேற்று ஆஸ்பத்திரியில. இவ நம்மதான் நடிகைன்னு பார்த்தா இவன் நமக்கு மேல நடிகையா இருக்காள. சரி சரி இருக்கட்டும். நம்ம மருமோ எப்படி இருப்பா? நம்மள மாதிரிதானே இருப்பா. காலையிலேயே கூப்பிட்டு வம்பிழுப்போமா இல்லை பேசாம டிவி பார்ப்போமா? வம்பிழுப்போம். சும்மா தானே இருக்கும், வேற என்ன பண்றது? பொழுதுபோக்குக்கு ஏதாவது வம்பிழுத்துட்டு அதுக்கப்புறம் டிவி பார்க்கலாம். என்ன பண்ணிடுவா? ஏம்மா கலா கலா கலா. அத்தை சொல்லுங்கத்தே, உடம்பு எப்படித்தே இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. அத்தை டேப்லெட்லாம் போட்டீங்க அத்தை? போட்டுட்டேம்மா போட்டுட்டேன். இன்னைக்கு இட்லி நல்லா இருந்ததுமா. அது தக்காளி சட்னி சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருந்தது. சரித்தா சரித்தா. என்ன உப்பு தான் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன். அப்படியாத்தா, நாளையிலிருந்து கம்மி பண்ணிக்கிறேன். சரிம்மா சரிம்மா. இப்போ என்ன பண்ண போற மதியானத்துக்கு? அத்தை கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குத்தா, அதெல்லாம் துவைச்சு போட்டுட்டு தான் மதியானம் ஏதாச்சும் சமைக்கணுத்தா. சரிம்மா சரிம்மா. மதியானம் எனக்கு ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிடும் போல இருக்குது. 10 நாளாவது நீ கொடுத்த பாவக்காய் குழம்பு இடம் தின்னே. இன்னைக்கு ஏதாவது நாட்டுக்கு ருசியா ஏதாவது செஞ்சு கொடுமா. நேத்தாக நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்க, அதெல்லாம் சாப்பிடலாம என்னன்னே தெரியலத்த. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் கேட்டதை செஞ்சு கொடு. நீ ஏன் மகன் சொல்லியிருக்காமல உன்ன, அதை செய்யும் போல ஒழுங்காப்பா. சரித்தா, உங்களுக்கு என்னதான் வேணும்? மதியானத்துக்கு எப்போ பாரு சோறு 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 தின்னுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு சோறு வேண்டாம், இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் செஞ்சுறேன். அதான் ஆட்டுக்கால் பாயம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடு. அது வெந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10-15 விசில் விட்டுனா ஆட்டுக்கால் பாயா அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கும். அதான் ஆட்டுக்கால் நம்ம தான் போய் வாங்கணும். வாங்கிட்டு வாமா. ஏன் காசு இல்லையா? என் பையன் உனக்கு தரலையா? வந்திருக்காருத்த, இனிமே போய் நான் சந்தையில் எங்கே போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர்றது? உனக்கு இப்போ ஆட்டுக்கால் வேணும் அவ்வளோதானே? நம்ம பையன் மணி இருக்கிறான். நீ போ, நான் போன் பண்ணி சொல்லுறேன், காசு கூட தரேன்டா. போய் நல்ல இலை ஆட்டுக்காலா 4 வாங்கிட்டு வா. இன்னைக்கு 2, இன்னும் 2 நாள் கழிச்சு 2 வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரித்தா, கொஞ்சம் துணி இருக்குதா, நான் துவைச்சு போட்டு போயிடுறேன்டா. அதெல்லாம் வேண்டாம், மழை பின்னி ஆட்டுக்கால் வாங்கிட்டு வா. அத்தை தப்பா நினைக்காதீங்க, யூனிஃபார்ம் எதுவும் இல்லைத்த. வெயில் போயிடுச்சுன்னா சாயங்காலம் யூனிஃபார்ம் காயாது தம்பிக்கு பாப்பாவுக்கும். அதை மட்டும் நான் துவைச்சு போட்டு உங்களுக்கு போய் வாங்கிட்டு வரேன். இந்த பிள்ளை சொல்கிறதே கேட்காது. சரி என்னவோ பண்ணு, அந்த பர்ஸில் காசு இருக்கு எடுத்துட்டு போ. அடுத்து மணிகிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுவேன், நல்லா நாலு ஆட்டுக்கால் தருவாங்க, போய் வாங்கிட்டு வந்து சீட்டு சமையலை செய்யுமா, வயிறுல பசிக்குது. அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்கு மேலே குலோப்ஜாம் பண்ணி வச்சிருக்கிறியா, அதுவும் அந்த வாழையில சாவித்திரி மிக்சர் கொண்டு வந்தா, அதையும் எடுத்து கொண்டாந்து கொடுத்தாயி. நேரம் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கேன். சரித்தா சரித்தா, எடுத்துட்டு வரேன்டா, உட்காந்துருங்க. எப்பாடா, நேற்று போட்ட போடல நல்லபடியாக திரும்பிட்டான். இனியே நம்ம சொல் பேச்சு கேட்குறாங்கன்னு பார்ப்போம். அதான் இந்தாங்கத்த, இதில் குலோப்ஜாமுனும் இந்த கிணத்துல மிச்சர் இருக்குது, சாப்பிட்டு டிவி பாருங்க. நான் துணியை துவைச்சிட்டு போய் சந்தைக்கு போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, இங்கிட்டு வை சோடால, நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, குலோப்ஜாமுனு மிச்சரு சூப்பர். சிவகாமி இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டடி. ஐயோ, இவ்வளோ துணி கிடக்குது, எப்போ துவைச்சிட்டு எப்போ போகிறது? இவ்வளோ துணி கிடக்கும் நான் எதிர்பார்க்கலையே. அத்தை வேற பசிக்குது பசிக்குதும்பாங்களே. சரி என்னவோ வந்தாச்சு, டக்குனு துவைச்சிட்டு மணியன் கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். தவ அடிச்சு தவ அடிச்சு தவ. அப்பாடா, எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டாச்சு. நல்லா இந்த வெயில் காஞ்சிரும், நம்ம போய் சந்தைக்கு போயிட்டு வரலாம். என்ன வெயில் இப்படி கொளுத்தி எடுக்கு, இது
எப்படி போகிறது? சரி கொடை எடுத்துக்குவோம், வேற என்ன பண்ணுறது? மணி என்ன, எப்படி இருக்கியோ? நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லையாமே, பரவாயில்லையாம்மா இப்போ? எல்லாம் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஆயிடுச்சுங்கண்ணே. அப்படியே எல்லாமே தலையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ பரவாயில்லையாம்மா உங்க அத்தை? பரவாயில்லண்ணே. சரி, இப்போ என்ன வேணும்? அத்தை ஃபோன் பண்ணாங்க, 6 ஆட்டுக்கால் கேட்டாங்க, எடுத்து கொடுக்குவாம்மா? 6 நாள் தான் அத்தை சொல்லியிருப்பாங்க. இல்லைம்மா, 6 சொல்லியிருக்காங்க. 6 செட்டு நான் கட்டி வச்சிருக்கிறேன், வாங்கிட்டு போம்மா. சரிண்ணே கொடுங்க காசுண்ணே. உங்க அத்தை ஜிபே பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 கால் இருக்கு, எடுத்துட்டு போம்மா. சரிண்ணே நன்றிண்ணே. பையில போட்டு கொடுங்கண்ணே, எடுத்துட்டு போகிறேன். சரிம்மா போட்டு தரேன், எடுத்துட்டு போம்மா. இல்லை செவலை வாழை, அந்த 6 ஆட்டுக்காலை எடுத்து இவ்வளோ போட்டு கொடுத்துடல. ஆமாம், இந்தாம்மா இவ்வளோ 6 ஆட்டுக்கால் இருக்கு, நல்லா சூப் வச்சு கொடுமா, அத்தைக்கு நல்லாயிருக்கும். சரிங்கண்ணே வரேனே. சரிம்மா பார்த்து போம்மா. இந்த அத்தை நம்ம கிட்ட 4 இருந்துச்சு, பையனுக்கு ஃபோன் பண்ணி 2 இருந்துச்சு, இவன் மட்டன் காரன்ட்டு 6 கால் வேணுங்குது. இது என்ன நினச்சிட்டு இருக்குது? எனக்கு இன்னமும் நேற்று இருந்து நம்ம அந்த ரிப்போர்ட்டையும் பார்க்கல, டாக்டர்கிட்டையும் நம்மளை பேசப்படலை. உடம்பு சரியில்லைன்னா ஒரே நாளை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நம்ம மாமியார்கிட்ட. இதெல்லாம் பார்த்தா அது உண்மை சொல்கிற மாதிரியே தெரியல. சரி போவோம், அது வழியிலேயே போய் அதை பிடிப்போம் நம்ம. அவர் என்னன்னு தான் சொல்றாரு, நீங்க காசு போட்டீங்கன்னு சொன்னாரு ஜிபேல. அடுத்து அவங்களுக்கு நல்ல இலாடா 4 ஆடு கால் கொடுத்துருக்குறாரு. ஒரு மாதிரி பேசுறேன். அப்படிலாம் இல்லை, மூஞ்சி பாருங்க அப்படி பிரகாசமா இருக்குது. உங்களுக்காக 6 ஆட்டுக்கால் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 2, நாளைக்கு 2, நாளானைக்கு 2 உங்களுக்கு வகை வகையாக செஞ்சு தரப்ப. சரிம்மா நேரம் ஆயிடுச்சு, பொழுது வேற போகுது. சீக்கிரம் செய்யுமா, பசிக்குது. ரெடி பண்ணிட்டு போறப்ப ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இப்போ உங்களுக்கு இதை மட்டும் செஞ்சிட்டோம்னா மதியான சாப்பாடு உங்களுக்கு ரெடி. சரி சீக்கிரம் போய் செய்யுமா போமா பசிக்குதுமா, வயிறு வாங்குதுமா, நாக்கு கேளுங்குதுமா, சீக்கிரம் போமா. சரிட்ட எனக்கு என்னமோ இந்த அத்தை மேல சந்தேகமாவே இருக்குது. இதுக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனா அதுக்குள்ளே இது நிறையன்னு சொல்லிட்டு இது ஊரை ஏமாட்டிட்டு இருக்குது. கண்டுபிடிக்கிறேன், இதை என்ன விஷயம்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி என் வீட்டுக்கார்ட்ட இதை சொல்லி கொடுத்தாதான் இது அடங்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம்? சரி இது வழியிலே போகும். இந்த இதை கேட்டவனே மட்டன் செய்வோம், அது உடம்பு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். என்னையா திட்டுற, என்னையா டெய்லி வேலை வாங்கிட்டு இருக்கு. இரு, உனக்கு மிளகா பொடி போட்டு ஆட்டுக்கால் பாதை செஞ்சு தரேன். இரு அத்தை, இன்னும் கொஞ்சம் வாங்க அத்தை. எதுக்கு கூப்பிடுற? இவ காரணம் இல்லாம நம்மள கூப்பிட மாட்டானே, என்னன்னு கேட்போம். அந்த பக்கத்துலையும் பேசிட்டு கேட்க, நான் இந்த பக்கம் இருக்கேன், நீ பாருங்க. இருமா வரேன். என்னம்மா விஷயம் சொல்லி, எதுக்கு கூப்பிட்ட என்னைய? ஒன்றும் இல்லத்த, நீங்கள் கேட்ட மாதிரி குக்கரில் ஆட்டுக்கால் பாய 15 விசில் வச்சுட்டேன். உங்களுக்கு டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிட்டாத்த. அதுக்கு தான் கூப்பிட்டியா? சரிம்மா நான் நாடகத்தில் ஒரு கட்டை இருக்கு, முடியட்டும். நீ அதுக்குள்ளே ஆட்டுக்கால் பாயில லேசா கொத்தமல்லி தலை தூவி விட்டு இடிய பலது சூடாக எடுத்துட்டு நாங்கள் வைவா, நான் வந்து சாப்பிட்றேன். சரித்த நீங்கள் போங்க, நான் எடுத்து வைக்கிறேன். கிளவி என்னையா பழி வாங்கினா? இரு, உனக்கு இருக்குது. ஆஹா, நல்ல மனம் வருதே, செஞ்சிட்டியாமா? செஞ்சுட்டு வந்து உட்காருங்க வாங்க. ஆஹா, ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம், நல்ல காம்பினேஷன். அத்தை, இதுக்கே இப்படி ஆச்சரியமான என்படி சாப்பிட்டு பாருங்க. சரிம்மா சாப்பிட்டு பார்க்குறேம்மா. சொன்னீங்க லோ கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு, லோ பிபி ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால தான் அதிக உப்பு சேர்த்துக்கணும், காரம் சேர்த்துக்கணும், அப்பதானே தான் மேனேஜ் ஆகும். சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் லோ ஆயிடுச்சுன்னு, அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஓட்டுருக்கேன். அடியே கிறுக்கி, இப்படி ஏண்டி பண்ண? உங்ககிட்ட கேட்டதுக்கு உன்கிட்ட கொடுத்த காசு ஹோட்டலில் கொடுத்தோம்னா அருமையாக செஞ்சு கொடுத்துருப்பானடி. அத்தை ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. அடியே இவ
இவ்வளவு காரம் போட்டா கத்த மாட்டாங்கடி. எரியுது நாத்தம், போய் தண்ணி எடுத்துட்டு ஓடி போடி. சரிதா சரிதா, இருங்க தண்ணி எடுத்து வந்துடுறேன். ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன். நல்ல வேலை பார்த்தடி கலா. இனிமேல் ஆட்டுக்கால் பாயா கேட்பாக, கேட்கட்டும், பார்த்துக்கலாம். அதுக்கும் நான் காரம் போட்டிருக்க மாட்டேன், ஆனால் என் மாமியார் என்கிட்ட நல்லா பசுமாக மாட்டிக்கிச்சு. எப்படின்னு கேளுங்க, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்ப்போமா? அப்பாடா, சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. இந்த அத்தை ரூமை மட்டும் கூட்டி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. என்னது இது, கட்டில கடையில் என்னமோ கிடக்குது ஃபைல் மாதிரி. என்ன ஃபைல் இது? அட, அத்தையோட ஃபைலு. என்ன இருக்குதுல? இதே பார்க்கணும்னு நினச்ச ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் இவங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் நம்மளை போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க, எல்லாம் லோ ஆயிடுச்சுன்னு. இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? லோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை எவ்வளோ படபடன்னு பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் ஆட்டுக்கால் பாயா வேணும், இடியப்பம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி நம்மளை பாடாப்படுத்திட்டாங்க. இது இல்லாமல் நம்ம வீட்டுக்கார்ட்ட வேற சொல்லி நம்மளை திட்டு வாங்க வச்சுட்டாங்க. இந்த ஃபைலில் பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது. இவங்க அப்போ போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லைன்னு இருக்குது. எல்லாமே நார்மலாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்காங்களா இவங்க? இதை இப்படியே விடக்கூடாது. இந்த ஃபைலை மட்டும் காட்ட போதாது, இந்த ஃபைல் நம்மக்கிட்டே இருக்கட்டும். இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடம் புகட்டணும். அத்தை, உங்களுக்காக மறுபடியும் மருமகளோட அசல் மீல் ரெடியாக ஆக போது, தயாராக இருங்க. எப்படி நம்ம ஃப்ளாஷ்பேக்கு, அதனால தான் இல்லை காரத்தை அதிகமாக போட்டு இடியப்பத்தில் உப்பு அதிகமாக போட்டு வச்சேன். இது இன்னும் முடியலை, இது இன்னும் தொடரும். இந்த வீடியோவோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போய் சொல்லி தன்னோட வீட்டையை ஏமாத்துறவங்களுக்கு இதுதான் நிலமை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதோட தொடர்ச்சியை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துருங்க. மறக்காமல் நம்ம ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபேமிலி, இது உங்கள் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி நம்ம விட்டு கொடுக்கலாமா? மறக்காமல் நம்ம ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய் பாய், see you, பார்க்கலாம். தவிர கத்திக்கிட்டே இருக்காங்க, ஓய்வு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.